காரிருள் தான் சூரியனை மறைப்பதுண்டோ, கரை சேற்றால் தாமரையின் வாசம் போமோ, பேரெதிர்ப்பால் உண்மைதான் இன்மையாமோ, பிறர் சூழ்ச்சி செந்தமிழை அழிப்பதுண்டோ என்று புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாடியது எனக்கு முன்னால் உரையாற்றியவர்கள் உரையினை கேட்கிற போது எனக்கு நினைவுக்கு வந்தது. இந்த நாட்டிலே வெள்ளையர்கள் ஆட்சி செய்த போது அவர்களை எடுத்து போராட்ட களங்களில் ஈடுபட்ட தலைவர்கள் பல்வேறு, பூலித்தேவனிலே தொடங்கி நீண்ட நெடுங்காலமாக நடைபெற்ற அந்த போராட்ட வரிசையில் 9 ஆண்டு காலம் விடுதலை வேண்டி சிறைச்சாலையிலே தவம் இருந்த நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் துவங்கிய அந்த படைக்கு மிக அதிகமான வீரர்களை அனுப்பி வைத்து இந்தியாவிலே அதிக பகுதியிலே அதிகமாக கலந்து கொண்டவர்கள் தென் மாவட்டத்தை சார்ந்தவர்கள் என்பதற்கு காரணமான பசும்பொன் தேவர் திருமகன் அவர்களுக்கு மாலை அணிவித்து அவர் சிலைக்கு முன்னால் நான் உங்கள் முன்னால் உரையாற்றிக் கொண்டிருக்கின்றேன். நிறைய சொன்னார்கள். தேர்தல் முடிவுக்கு பின்னால் ஒருவர் புதியவராக முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். எத்தனையோ நன்மைகளை செய்தும் கூட திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து ஆட்சியில் இருக்க முடியாத நிலை ஏற்பட்டது. மக்களுக்கு நன்மை செய்தால், தேவைகளை தேடிச் சென்று நிறைவேற்றினால் கைவிட மாட்டார்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த கருத்து பொய்யாகிவிட்டதே என்று ஆதங்கப்பட்டார்கள். ஜனநாயகத்தில் இது இயற்கை. வெற்றி தோல்வி என்பது மாறி மாறி வரும். இரண்டாவது உலக யுத்தத்தின் போது பிரிட்டன் நாட்டை ஆண்டு கொண்டிருந்தவர்கள் விலகி ஓடிச் சென்ற நேரத்தில், அந்த இக்கட்டான நேரத்திலே அந்த நாட்டின் ஆட்சி பொறுப்பினை ஏற்று அமெரிக்காவையும் ரஷ்யாவையும் துணைக்கு வைத்துக் கொண்டு ஹிட்லரையும் முசோலினியும் தோற்கடித்த வின்ஸ்டன் சர்ச்சில் அடுத்து நடைபெற்ற தேர்தலில் தோற்று போனார். உலக அளவில் இது போன்ற உதாரணங்கள் நிறைய இருக்கின்றது. நம்முடைய நாட்டிலும் உண்டு. பேரறிஞர் அண்ணா தேர்தலில் தோற்றிருக்கிறார். பெருந்தலைவர் காமராஜர் தோற்றிருக்கிறார். தோற்காத ஒரே தலைவர் இன்றைக்கு பிறந்தநாள் விழா கொண்டாடப்படுகின்ற கழக தலைவராக இருந்த தலைவர் கலைஞர் மட்டும்தான். எங்களுக்கு வேறு ஒருவர் வந்துவிட்டார் என்ற ஆதங்கம் அல்ல. வந்ததற்கு பின்னால் அவர் செயல்படுகின்ற முறை நிறைவளிப்பதாக இல்லை, மகிழ்ச்சி தருவதாக இல்லை. அவருடைய நடவடிக்கைகளும் செயல்களும் பேச்சுக்களும் அந்த பொறுப்புக்கு ஏற்றதாக இருக்கிறதா என்ற கேள்வி எழுப்பினார்கள். இது எதிர்க்கட்சியாக இருக்கின்ற காரணத்தால் பேச வேண்டிய நிர்பந்தத்தில் நாங்கள் பேசவில்லை. நேற்றைக்கு முன்தினம் அவர் பேசியதை கேட்டீர்கள். அவருடைய மொழியும் கருத்துக்களும் அதில் இருந்த தன்மைகளையும் பார்த்தால் அது செம்மையானதாக இல்லை என்ற கவலை, கருத்தினுடைய வேதனை பலரிடமிருந்து வெளிப்பட்டது. ஆக எங்கள் தலைவராக இன்றைக்கு இருக்கின்ற, நேற்று வரை முதலமைச்சராக இருந்த தளபதி ஸ்டாலின் தொடர்ந்து முதலமைச்சராக இருக்க முடியவில்லை என்பதல்ல, தமிழகம் இப்படிப்பட்டவரிடம் இருக்கிறதே என்ற வேதனை எங்களுக்கு. காரணம், நாங்கள் தேர்தலுக்கு மட்டும் உங்களிடம் வருகிறவர்கள் அல்ல, எல்லா நாட்களிலும் உங்களோடு ஒட்டி உறவாடுகின்ற உடன்பிறப்புகள், இன்ப துன்பங்களில் பங்கேற்கின்றவர். பொது வாழ்க்கைக்கு வர விரும்புகின்ற யாராக இருந்தாலும் அறிஞர் அண்ணா ஒரு அறிவுரை சொல்லியிருக்கிறார். டியர் பிரதர், கோ டு த பீப்புள் அண்ட் லிவ் among them. மக்களிடம் சென்று அவர்களோடு வாழ வேண்டும், அவர்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், அவர்களிடம் என்ன இருக்கிறதோ அதிலிருந்து தொடங்க வேண்டும், அவர்களை நேசிக்க வேண்டும் என்று அறிஞர் அண்ணா சொல்வார். அந்த இலக்கணம் இன்றைக்கு இருப்பவருக்கு பொருந்துகிறதா என்று பாருங்கள். எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலினுக்கு 50 ஆண்டுகள் ஆகின்றன அரசியல் அனுபவம். 1976 மிசா சட்டத்திலே சிறைச்சாலைக்கு சென்றதிலிருந்து அவருடைய தீவிர அரசியல் ஆரம்பமாகிறது. அதற்கு முன்பிருந்தே அரசியல் ஈடுபாடு உண்டு. கல்லூரியிலே மாணவனாக இருந்தபோது எனக்கும் அரசியல் ஈடுபாடு உண்டு. ஆனால் அவர் கைது செய்யப்பட்ட அதே காலகட்டத்தில் நானும் மிசா சட்டத்தில் கைது செய்யப்பட்டு ஓராண்டு காலம் சிறையில் இருந்திருக்கிறேன். எங்கள் அரசியல் வயது என்பது 50 ஆண்டு காலம். தமிழ்நாட்டில் நாங்கள் பேசாத ஊர் இல்லை, குடியேற்றாத கிராமங்கள் இல்லை, நடக்காத பகுதிகள் இல்லை, தெரியாத எந்த ஊர் பக்களும் இல்லை என்கின்ற அளவிற்கு இந்த வல்லநாடெல்லாம் அந்த காலத்திலே வந்த நினைவுகள் என் மனதிலே அசைப்படுகின்றது. வருகிற வழியில் மாவட்ட செயலாளர் இந்த ஊரை பற்றி நிறைய சொன்னார்.
இங்கே இருக்கிற ஒன்றிய கழக நிர்வாகிகளுடைய திறமைகளை பற்றி எல்லாம் சொல்லிக் கொண்டே வந்தார். எனக்கும் பழைய நினைவுகள் பலவற்றை நான் பகிர்ந்து கொண்டுதான் வந்தேன். ஆக மக்களிடம் நாங்கள் சொல்ல விரும்புவது அரசியல் என்பது என்ன, அரசாங்கம் என்பது என்ன. ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு அரசியல் கட்சி தான் அரசாங்கத்தை நடத்திட வேண்டும். மன்னர்கள் ஆளுகின்ற காலத்தில் மன்னர்கள் ஆளுவார்கள். ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அந்த இடத்தில் உட்கார்ந்து நீங்கள் தருகிற வரிப்பணத்தை எப்படி செலவிட வேண்டும் என்று கணக்கிட வேண்டிய, செயல்பட வேண்டிய பொறுப்பு ஒரு அரசியல் கட்சிக்கு, சில அரசியல் கட்சிகளின் கூட்டமைப்புக்கு உண்டு என்றால் அது யாரிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும்? உங்களை பற்றி தெரிந்தவர்களை. நான் வல்ல நாட்டுக்கு வந்து போயிருக்கிறேனே தவிர இங்கு வாழ்கிற மக்களை பற்றி அனிதாவுக்கு தெரிந்த அளவுக்கு எனக்கு தெரியுமா? முடியாது, சொல்ல முடியாது. அவரை போல் உங்களோடு உறவாடுகின்றவர்கள், உதவ முன்வருகிறவர்கள், எளிமையாக இருக்கக்கூடிய வீரமிக்க ஒரு நிர்வாகி நாங்கள் இங்கே வைத்திருக்கிறோம் என்றால் அவர் அரசியல் அனுபவம் இந்த பகுதியில் இருக்க மக்களுக்கு துணையாக நிற்கின்றது. அந்த பக்கம் பேசிட்டு போச்சு.